இப்போ ஒன்று நடக்குதுல்ல ஒன்று, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, லொக்கேஷன் வாங்க, நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி பிக்சர்ஸ் அனுப்பணும், எப்படி அனுப்பணும் அப்படி அனுப்பணும்லாம் கேட்பாங்க. எப்படி இருக்கும் மூஞ்சி தெரிஞ்சால் ஓகே, எதுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே அனுப்பணும்? நிறைய நடந்திருக்கு. இப்போவாவது ஓரளவுக்கு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியும். அப்போ எனக்கு அது கூட தெரியாது. அதான் ஃபாஸ்ட் டைம். ஹார்ட் பீட்டில் உங்களுக்கு டேரக்டர் சண்டை, அதனால வந்து நீங்கள் விலகினீங்களாமே. அப்படியெல்லாம் இல்லைங்க, யார் சொன்னது? அப்படின்னு நிறைய தகவல்லாம் இருந்துச்சு, உண்மையா? ஆமாம், கொஞ்சம் செல்ல சண்டைகள் தான். நிறைய டாக்டர்னு வந்துட்டே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியே எனக்கு பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஸோ அதனாலேயே நான் அங்கேருந்து வெளியில் வந்தா இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. இவன்லாம் எதுக்கு நடிக்க வந்திருக்கான், வேணாம் நல்லா இல்லை, நீ உனக்கு வரல. எனக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்போ ஜாஸ்தி. சிரிக்க மாட்டேன், பல்லெல்லாம் சரியா இல்லைன்னு சொல்லி சிரிக்க மாட்டேன், ரொம்ப நிறையா. அதனால் அவங்க போகிற இடத்துல என்னாலே அவங்களோட சேர்ந்து முடியுன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ ட்ராவல் பண்ணி இதில் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன்ல, ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ லைட்மேன்லேருந்து லைம் லைட்டுக்கு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம். நான் பார்க்கில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ ரேண்டமாக ஒருத்தர் வந்து சூப்பராக பண்ணீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு போறாரு. அடுத்தவன் நீ கேவலமான நடிகைன்னு சொன்னாலுமே உனக்காக ஒருத்தன் பார்க்கறானா, நீ அவன் ஒருத்தனுக்காக கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது இருக்கு இல்லையா? நீ எல்லாம் வந்து ஒரு ஆளா, நீ அந்த தூரத்தில் அந்த கூட்டத்தில் வந்து நில்லுமா, நின்றுட்டு ஹாய் சொல்லுமா இப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட எப்படி கேட்டு சொல்லியிருப்பாங்கன்னா, நீதாம்மா லீடு. பாட்டு நீங்கள் குடிச்சிருந்து கல்யாணமா? குடிசையும் கல்யாணமா? மாப்பிள்ள வந்து அவர் தானே? இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. லேட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாட்டு நீ இருந்தால் தான் நான் வந்து அக்ரிமெண்ட்லேயே கையெழுத்து போடுவேன், சீரியஸ் நடிப்பேன். ஏன்னா சீரியஸ் எனக்கு வேண்டாம். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Presta Premium Women's Wear. Let your body love it. பட் நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சு. அதாவது நண்பன் படத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அஸ்கலஸ்கான ஒரு சீரிஸ், இப்போ ஹார்ட்லி பேட்டரி ஒரு சீரிஸ் பண்ணுறீங்க. ரெண்டுமே வந்து நண்பன் படத்தில் வர சாங் லிரிக்ஸ். இந்த கனெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? நாங்களே ஏற்படுத்திக்கிட்டோம். ஏன்னா ஹஸ்கலஸ்கா வந்து நானும் விஷயம் எழுதி, ராஜுன்னு ஒருத்தர் ஸ்டோரி கொடுத்தாரு. இப்போ நானும் விஷயம் உட்காந்து ஸ்க்ரீன் பிளே எழுதி டைட்டில் என்ன வைக்கலாம்னு யோசிச்சிட்டே இருந்தோம். இப்போ பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அஸ்கலஸ்கான். இது நல்லா இருக்கா, அப்படியே வச்சலாம்னு சொல்லிட்டு அஸ்கலஸ்கான் வச்சிட்டோம். இது ஹார்ட்லே பேட்டரி வந்து ஸோ அஸ்கலஸ்கா முடிஞ்ச அடுத்த செகண்ட் அடுத்த சீரீஸ் வந்து இட் வாஸ் இந்த சீரீஸ் ஆரம்பித்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சரி அஸ்கலஸ்கா இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டேரக்டர் வந்து ஹார்ட்லே பேட்டரி வச்சுக்கலாம், சூட்டட் இட் அஸ் வெல். ஸோ அப்படியே போடலாம். இப்போ ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரே சீரிஸில் போடுறது எவ்வளோ லக்காக ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா மாறி நீங்கள் ரெண்டும் ஒரே சீரிஸ் நடிக்கும்போது தூள்பட் ஆகட்டும், ஹார்ட்லி பேட்டரி ஆகட்டும், ஹார்ட் பீட் ஆகட்டும், இந்த மாதிரி ஓகே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுங்கிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பி. நாங்கள் ஜேர்னியில் நான் சொல்கிறேன், நாங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது வி நெவர் எக்ஸ்பெக்டட் இட் டு கோப் அப் லைக் திஸ். ஒரு கேரக்டர் பண்ணுறோம், ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ரவி அனிதாவுக்குமே இப்படி ஒன்று போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. ரவி அனிதா வந்து இப்படி நல்லா ரீச் ஆகுன்றதை தாண்டி எங்கள் 2 பேருக்கு நடுவில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும், லவ் நடக்கும்ன்றது எங்களுக்குமே தெரியாது. இவர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி சொன்னாங்க. அது அப்படியே ஆரம்பிச்சது. அது லவ்வாக போகும்போது நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் ரீச் ஆச்சு. அப்புறம் லவ் பண்ண இன்னும் நல்லா ரீச் ஆச்சு. அப்புறம் எங்கே போனாலுமே அனிதா சினிதை கேட்டதா சொல்லுங்க நீ சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட போனால் ரவி சினிதை கேட்டதா சொல்லுங்க, சொல்லியிருக்கலாம் தெரியல சொல்லுவாங்க. இல்லை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி நடந்துட்டு இருக்கும்போது நான் பாடினியை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த இப்போ இருக்கிற ஒரு விஷயம் அது ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு இருந்தது. நான் வந்து புது ஆள் மீன்ஸ் லைக் இவங்களுக்கு எனக்கு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் தான், இன்னோஷன் ஒரு பையன் தான். அவன் மூலியமா அவர் வந்து இவங்க பேர் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பாடி ஃபோட்டோ ஷூட் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவனை கில்டர் பண்ணிட்டே இருப்பேன், நீ ஒரு நாள் வச்சு ஃபோட்டோ ஷூட் போடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான பாண்டிங் இருந்தது. பர்சனலாக எனக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ கூட எனக்கு பர்சனலாக நான் கனெக்ட் கிடையாது. பட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ணுறப்பே ஃபர்ஸ்ட் நாளே அவங்களோட பர்சனலாக எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்க்கும்போது ஆங்கிலம் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, இன்னும் இவ்வளோ தமிழ் புலமை பெற்ற பிள்ளையை அப்படி பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆமாம், நானுமே ஃபர்ஸ்ட் இவங்க வந்து மலையாளியாக இருப்பாங்களோன்னு தான் நினச்சேன். ஸோ அதுலேருந்தே இவங்க ஷீ இஸ் வெரி ஃப்ரெஜைல். அதாவது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன். இதான் என் வேலையை. ஆர்பிட்டில் போவேன், உட்காருவேன், அவங்க புலம்பாரப்பாங்க, நான் கேட்பேன். என்னோட ரேண்டிங் பார்ட்னர் தான் அவர். எதுவாக இருந்தாலும் இருப்பாங்க, குரு இப்படி அப்படியா பாருங்க, அவரோட வார்த்தையை அப்படியா பாருங்க, ஓகே பாருங்க, ஆமாம் எல்லாம் இப்படிதான் இருக்கு பாருங்க, சரியா இப்படிதான் அவரோட இதுவே அப்படின்னு இருந்து ஓகே கூல் டவுன் பண்ணி ஷார்ட் அடி போலாமா அப்படிதான் வந்து போயிட்டே இருப்பாரு. ஆமா, இந்த ஹார்ட்லி பேட்டரி போறதுக்கு முன்னாடி 2-3 கேள்வி கேட்கணும்.
அதாவது ஹார்ட் பீட் வந்து நல்லா போயிட்டு செகண்ட் சீசன் நல்லா பீக்ல போயிட்டு அப்போ வந்து ஒரு ஹார்டான டிசிஷன் வந்து உங்களுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வச்சுல ஓகே அதுல இருந்து விலகணும் அது சூழ்நிலை இருக்கலாம் இன்னொரு ப்ராஜெக்டா கூட கமிட் ஆகிக்கலாம் அந்த டிசிஷன் எப்படி எடுக்கிறீங்க நல்லா போகுது இது ரீச் ஆகும் தெரியும் பட் ஓகே இது இதோட நம்ம பெட்டர் சைஸ் வரும் அப்படிங்கிற டிசிஷன் எப்படி எடுக்கிறீங்க? ஆப்வியஸ்லி இதுல வந்து ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஐயோ நம்ம ஹார்ட் பீட்ல அடுத்து ஏன்னா அது ஒரு மாதிரி நல்லா டீமாவே ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இப்போ அர்ஜுன் எடுத்துக்கிட்டாலுமே சரி, அர்ஜுனுமே கூட நானும் அர்ஜுனும் பேசிக்கும் போது, அர்ஜுன் மீன்ஸ் சாருகேஷ், சாருகேஷும் அர்ஜுன் நானும் பேசிட்டு இருக்கும்போது நிறைய இதை பத்தி தான் பேசுவோம். எப்படி நீங்க அர்ஜுன் ஏன் எப்படி பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு அவர் பேசுவோம். அவர் அதுக்கு ஒரு நான் எதனால அப்படி பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஸோ டேரக்டரும் நாங்கள் எல்லாமே மோஸ்ட்லி அந்த மாதிரி ஹெல்தியா தான் இருக்கும். எதுவுமே எங்கேயுமே யாரை பத்தியும் பேக் டாக்ஸ் இருக்காது. நம்ம கேள்வி அந்த இதெல்லாம் அந்த விஷயமே அங்கே கிடையாது. அதை விட்டு அடுத்து நம்ம போகும்போது கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஆனா அதுல ஒரு பாசிட்டிவ் எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அந்த பேரை பார்த்து தான் அதில் கூப்பிட்டாங்களா? ஓகே கூப்பிட்டாங்கன்னு இல்லை, அது நாங்க அமைச்சுக்கிட்டது ஆக்சுவலி. ஓகே இல்ல அந்த பேரை பார்த்தா டீம் கேட்டாங்க. ஓகே ஓகே பாட்னீம் தான் நல்லா இருக்கும்னு. நம்ம டீம் தான் எங்க டீம் தான் பண்ணது. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்களும் எதுவுமே சொல்லிக்கல. பண்றேன்னா பண்ணலாம் குரு அப்படின்னு அவங்களும் ரொம்ப ரொம்ப லைக். ஏன்னா அப்போ அவங்க அவங்க நினைச்சிருந்தா இல்லை என்ன கதைலாம் கேட்டிருக்கலாம், அதெல்லாம் கேட்கல. நீங்க பண்றீங்கன்னா பண்ணலாம் குரு அப்படின்ட்டாங்க அவங்களும். ஸோ அதனால அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சதுனால எங்களுக்கு இன்னும் பேர்டன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ ஹார்ட்லி பேட்டரி நம்ம பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கதை போகும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதை போகும். ஸோ அதனால ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்கும் அவங்களுக்கும். அந்த நம்பிக்கையில தான் எனக்கும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கேம் அவுட் 12 பார்த்தா தான். இப்போ நான் கேட்ட கேள்வியே வேற, நீங்க திரும்பி ப்ரமோட் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கு அங்க இல்லைன்றது ஒரு பெரிய மன வருத்தம் தான். என்னால அவங்க போற இடத்துக்குலாம் என்னாலே அவங்களோட சேர்ந்து போக முடியுன்ற ஒரு வருத்தம் இருக்கு. ஆனால் நான் இவ்வளோ டிராவல் பண்ணி இதுல ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன்ல, ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு நம்புறேன். உங்களுக்கு? இல்ல எனக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபாரின் போன ஆள் திரும்ப வருவாங்களா தெரியலங்க. அது ஹார்ட் பீட் 3 பார்த்து கத்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க? ஓகே டிசிஷன் இல்ல, ஆக்சுவலி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில எமோஷன்ஸ் அவங்க காமிக்க வேண்டியது இருந்துச்சு அந்த டைம்ல. இது ஒரு ஆடப்பா இருக்கும், நான் யூஎஸ் போனேன்னா அது ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது டோல்ட் மீ. ஐ சரி ஓகே பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் அந்த இடத்துல அது வந்தாதான் கரெக்டா இருக்கும், அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே ஃபைன். நம்ம டைரக்டர் சொல்றது நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நிறைய படங்கள்ல கூட நீங்க வந்து டாக்டரா பண்ணுங்க, எனக்கு அதெல்லாம் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் கூட இல்லை வேண்டாம். ஏன்னா ஒரே மாதிரியே எனக்கு பண்றதுக்கு பிடிக்காது. லைக் மேபி அது வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வேணா திரும்ப வேற மாதிரி வரலாமே தவிர ஒரே மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே நான் அங்க இருந்து வெளியில வந்தா கூட நம்ம வெளியில வந்துட்டு வேற மாதிரி பண்ணணும், நிறைய வேற இது பண்ணணும். சரி அனிதான்றது வந்து இப்ப யாருக்கும் தெரியாம நான் அங்க இருந்து வந்திருந்தா ஓகே. இப்ப நீங்க அனிதா சீனியர்னு சொன்னா அந்த ஹார்ட் பீட்ல அனிதா சீனியர்னு ஒரு நல்ல பாட்டா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே வந்திருக்கோம். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். லைக் நான் சீசன் 3ல இருக்கேன் இல்லைன்றது எல்லாத்தையுமே தாண்டி ஐம் really happy that I have that place in everyone's heart. அது வந்து I'm really happy. இப்போ என்னன்னா சார்கேஸ் தீபாபால வந்து இன்ட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது நான் வந்து ஜூனியர் டிஸ்டர்ப் இருப்பேன் நிறைய பேர் வந்து என்ன இந்த ஆர்டிஸ்ட் இந்த இதுக்கு தான் கூப்பிட்டாங்க எனக்கு தெரியாது, அப்போ ஏமாத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நடந்திருக்கா? எல்லாருக்குமே நடந்திருக்கும். அது இது எனக்கு நடந்தது அதை பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி இன்சிடென்ட் இருக்குமே மைண்ட்ல இருக்கும்ல. அப்படி நான் நினைச்சது இல்லை. அதுக்கு நான் ரொம்ப கிராட்டிடியூடா தான் இருக்கேன். அப்படின்னு ஒண்ணு நடக்கலன்னா இப்போ நான் வாங்குற அடிகள் எனக்கு வலிச்சிருக்கும். அப்பவே எனக்கு அது வந்து ஓகே இதெல்லாம் இருக்கும். எல்லா துறையிலையும் அது இருக்கும். பட் உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல நம்மள ஆடிஷனே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, அவங்க தான் கூப்பிட்டுருப்பாங்க போவோம். ஆனா அதை மதிச்சு கூட பேசாம அது அவங்க என்ன சொல்றது ரொம்ப இவன்லாம் எதுக்கு நடிக்க வந்திருக்கான், இவனுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி ஒரு. ஏன்னா நான் வந்து எடுத்தோடனே ஆக்டிங்க்கு வரல. நான் ஃபர்ஸ்ட் லைட் பண்ணியிருக்கேன், அப்புறம் லைட் பண்ணியிருக்கேன், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ஐ மீன் வெட்டிங் இது பண்ணுவாங்கல்ல அது போயிருக்கேன், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்கேன், அப்புறம் டைரக்ஷன் ரைட்டிங் இப்படி மாற்றி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஓகே இவங்க இது பண்ணுறது நமக்கு இல்லை வேற யாருக்கோன்றது இந்த லென்ஸ் ஆங்கிள் வைக்கும் போதே தெரியும்ல. நம்ம நடிக்க சொல்லிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து ஹியூமிலியேஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆள் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த கதைக்கு இவன் தான் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு கணக்குக்காக எங்களை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்கன்னு தெரியாது. சில பேர் கேமரா ரோலிங்கே போட மாட்டாங்க, நடி அப்படின்வாங்க. 4 சவுத்துக்குள்ள நடிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே நடிச்சிடலாமே எல்லாம் தோணும். அதான் அது அப்போ வந்து ரொம்ப இம்மெச்சூர்டான ரொம்ப ஃப்ராஜைலான
ஆள் வேற இல்லை எதா இருந்தாலும் டக்குன்னு உடஞ்சிரும், எதா இருந்தாலும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு வந்து திரும்பி போயிருந்தான்னா என்னத்துக்கு அவனுக்கு ஹார்ட்லி பேட்டரி கிடச்சிருக்காரு. ஸோ என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இட் ஷுடன்ட் ஹேப்பன் அகைன். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் தே ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் வாட் தே டு. அது ரொம்ப நம்புறேன் நான். நீ அடுத்தவன் நீ கேவலமான நடிகன்னு சொன்னாலுமே உனக்காக ஒருத்தன் பார்க்கறானா நீ அவன் ஒருத்தனுக்காக நடிக்க போகும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு கல்லாக்கிட்டு அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணி எப்படி வரீங்கன்றது தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் வரல. இதுக்கு மேலே இல்லை ப்ரோ. இல்லை இன்னும் நிறையா இருக்குது, ஜேர்னி நிறையா இருக்குது. இப்போ தான் பிள்ளையார் சொல்ல புள்ளியே வச்சுருக்கோம். அதுதான் நீங்கள் சொல்கிறது தான் எல்லாருக்குமே நடக்கும். அது ரொம்ப மிகைப்படுத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வரப்போகிறோம். நம்ம வேலையை விட்டு வரதே கஷ்டப்படுறதுக்கு தான், கஷ்டப்பட்டு தான் நடக்க போகுது. ஈஸியாக கிடைக்காதுன்றது யாருக்குங்க கிடைக்கும்? இப்போ போகிறோம் ஒரு 10 பேர் செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம உழைச்சி தான் ஆகணும், அதுக்கு அந்த அசிங்கப்பட்டு தான் ஆகணும், அந்த கஷ்டம்லாம் பட்டு. அதை நான் போகிற இடத்துலலாம் போயிட்டு நான் ஜொமேட்டோ ஓட்டினேன், கோயம்பேட்டில் தூங்கினேன், அசிங்கப்படுத்திட்டான், நடக்கும். அது நடந்தால் தான் இதெல்லாம் அழகாக இருக்கும். இப்போ லைட் மேன்லேருந்து லைம் லைட்டுக்கு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம். வண்டர்ஃபுல் ஜர்னி. சொசைட்டி ஏன்னா ஆக்ட் பண்ணிட்டா வேற ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு 2 கட்டமாக இருக்கும்போது வந்து ஒரு பேச்சு பேசுவாங்க சொசைட்டி. ஒன்று யூடியூப் சீரிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, உங்க ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கும், பட் சினிமாக்கு போலையே அந்த மாதிரி ஒன்று பேசிட்டே இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து என்னென்ன பேச. எனக்கு லக்கிலி வேலையை விடுறதுக்கு முன்னாடி நான் நிறையா ஃபேஸ் பண்ணேன். நான் வேலையை விட்டுறதுக்கு, அதாவது நான் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நடிச்சுட்டு தான் இருந்தேன், டான்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கும் போதெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஒரு நாள் என்னை சுற்றி என்னோட நண்பர்களாக இருக்கட்டும், எங்கள் அம்மா அப்பா இருக்கட்டும், நல்லா பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்பாவுமே பயப்படுவாங்க, இது எங்கே இந்த பையன் இப்படியே போயிடுவானோன்னு ஒரு பயம் தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு அவ்வளோதானே பயம், ஃபுல்லாக சேஃபாக இருக்குன்னு நினைப்பாங்க. பட் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வேணாம், நல்லா இல்லை, நீ உனக்கு வரல, இதுதான் சொல்லுவாங்க. பட் நீ எது ஹீரோவை பண்ற? எனக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்போ ஜாஸ்தி. சிரிக்க மாட்டேன், எனக்கு இந்த பல்லெல்லாம் சரியா இல்லைன்னு சொல்லி சிரிக்க மாட்டேன், ரொம்ப நிறையா டார்க்காக வேற இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறையா காம்ப்ளெக்சிட்டி உண்டு. நான் அழகா சிரிச்சிருந்தா கூட நல்லா இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டூ மெனி நெகட்டிவ் பீப்புள் இல்லை. ஆனால் லக்கிலி பை காட்ஸ் டேஸ் நான் வேலையை விட்டு யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவே நல்லா 1 மில்லியன் ரீச். ஸோ அந்த 1 மில்லியன் ரீச் ஆகும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா நம்ம வீடியோ 1 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க, அதுவும் ஒரே நாள்லன்ட்டு ஒரு ஆச்சரியம் இருந்தது. அதுக்கு உடனே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நான் கேட்ட கேள்விகளுக்குலாம் என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. யாரோ ஒரு ரேண்டம் நபர் நான் பார்க்கில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, காசு வேற இல்லை அப்படின்றதுன்னா, அப்போ ரேண்டமாக ஒருத்தர் வந்து சூப்பராக பண்ணுறீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இட் மேட் மீ இல்லை நம்ம விடக்கூடாது, போகணும். ஸோ அதுலேருந்து அப்படியே நான் தான் சொல்லிட்டே போவேன், நிறைய பேசிட்டேன். ஓகே, இதெல்லாம் இருந்தால் தான் இது அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் கசப்பு சாப்பிட்டா தான் உங்களுக்கு இனிப்போட டேஸ்ட் தெரியும். பயங்கரமான லைனில் ஒரு கேர்ளாக வந்து சினிமாக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே சொசைட்டி வந்து என்ன நீ சினிமாக்கெல்லாம் போறியா அப்படின்னு மாதிரி ஒரு பார்வை இருக்கும். இப்போ ஜெயிச்சக்கு அப்புறம் பார்க்குற பார்வை வர அப்படின்னு செல்ஃபி எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேச்சுக்கள், நிறைய ஏச்சுக்கள் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கீங்களே, அந்த மாதிரி என்னென்னலாம் பேச்சு வாங்கியிருக்கீங்க சொசைட்டி அண்ட் ரிலேட்டிவ்? சொசைட்டின்றதை தாண்டி நம்ம வீட்லயே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செஞ்சது. இல்லை லைக் ஆப்வியஸா வந்து சினிமான்றப்போ ஒரு பிம்பம் வந்து அவங்க மனசுல இருந்துரும். லைக் மைண்ட்ல ஐயோ சினிமானா இப்படி, நீ ஒரு பொம்பளை பொண்ணு, வீட்டுல ஒரே பொண்ணு, வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணு, அப்படிதான் வந்து பேச்சுக்கள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வெளியில வந்து சரி ஓகே நான் அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு, வீட்டுல இருக்கிறவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்தா அங்கேயும் வந்து குரு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், இன்செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி இன்னும் எனக்கு பயங்கர பெரிய ஹேர்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நிறைய என்ன இது இப்படி ஹேர், முதல்ல இப்பதாங்க கேர்லி ஹேர் இது பண்றாங்க, பிரைஸ் பண்றாங்க. அப்பெல்லாம் வந்து என்ன இது ஹேர், இது கோர முடி இப்படி கிடக்குது, ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வா உனக்கு நான் தரேன், படத்துல வாய்ப்பு தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெர்மனன்ட் இல்லைங்க, படத்துக்காக நான் பண்ணிக்கிறேன், இல்ல நீ ஃபுல்லா ஸ்ட்ரைட், எப்பவுமே உனக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும், அதுக்காக நான் டைம்லாம் உட்காந்து டெய்லி உட்காந்து ஸ்ட்ரைட் பண்ணலாம், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து சார் நான் எனக்கு ஒரு சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம இப்போ ஒண்ணு நடக்குதுல, ஒண்ணு நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், ஐ மீன் வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க, இந்த படத்துல வரீங்களா, பிக் பாஸ் வரீங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு குரூப் வந்து ஏமாத்தாரு. அந்த மாதிரி ஏமாற்றம் நடந்திருக்கு அவங்களுக்கு? ஒரு கேர்ளுக்கு நிறைய நடக்கும், நிறைய நடந்திருக்கு. லைக் நம்ம கிட்டே லைக் ஏதாவது சோஷியல் மீடியால இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டாகிராம்ல இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம இதுவா இருக்கிறப்போ, நீங்க இந்த மாதிரி இதுக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, லொகேஷன் வாங்க, நீங்க வந்து அதுக்கு முன்னாடி பிக்சர்ஸ் அனுப்பணும், எப்படி அனுப்பணும் அப்படி அனுப்பணும்லாம் கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து எதுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல அனுப்பணும்? லைக் நம்ம
எப்படி இருக்கும் மூஞ்சி தெரிஞ்சா ஓகே, லைக் இப்படிதான் இருப்போம்னு சொல்லி அந்த லிமிட்டுக்கு மேல கேட்கறப்ப நமக்கே ஒரு ஓகே யோசனையா இருக்கும். அதையும் தாண்டி ஓகே இல்ல சார் நான் டைரக்டா வரேன், நீங்க டைரக்டா பாருங்க உங்களுக்கு எனக்கு தெரியும் இப்பெல்லாம் வந்து சொல்லி நிறைய விஷயங்கள் அப்பெல்லாம் ரொம்ப இப்போவாவது ஓரளவுக்கு இதுதான் இப்படிதான் நடக்குது போல, நம்ம ஏமாத்துறாங்கன்னு தெரியும். அப்ப எனக்கு அது கூட தெரியாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யார்கிட்டயும் போயிட்டு சினிமா எப்படி இருக்கும் எனக்கு கொஞ்சம் கத்துத்தாங்க, இப்படி இங்கெல்லாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படிலாம் யார்ட்டையுமே கேட்டது கிடையாது. குரு சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் அடிபட்டு தான் வந்திருக்கேன். லிட்டரலி நான் ஒரு இடத்துக்கு நான் சொன்னேன்னா, இப்போ நீ அந்த தூரத்துல அந்த கூட்டத்துல வந்து நில்லுமா, நின்னுட்டு ஹாய் சொல்லுமா இப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட எப்படி கேட்டு சொல்லியிருப்பாங்கன்னா நீதாம்மா லீடு அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படிலாம் கூட்டிட்டு போயிட்டு பண்ணும்போது அது கூட ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் நமக்குன்னு இருக்கு, நம்ம கத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம், அப்படிதான் வரணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஆனா அதை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது இருக்கு இல்லையா, உன்னெல்லாம் வந்து யாருன்னே தெரியலன்னாங்க, நீ எல்லாம் வந்து ஒரு ஆளா, அந்த ஆக்டர் பாரு அவங்கதான் வந்து பயங்கரம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பேர் பண்ணி பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. பட் அது நாள் போக போக கத்துக்கிட்டேன். அது அந்த கம்பேர் பண்ணி பேசினவங்களே இப்போ வந்து நீ பண்ணுமா நீ இது பண்ணுமான்னு சொல்லும் போது இந்த ஜேர்னில வந்து நம்ம எவ்வளோ அடி வாங்குறோம் அதெல்லாம் தாண்டி நம்மளும் தப்பு பண்ணிருப்போம். நம்ம ஒரு இம்மெச்சூர்டா இருந்திருப்போம். அது போத் நம்மளோட பர்சனல் லைஃபே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரொஃபஷனல் லைஃபே அஃபெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம என்னைய பத்தியும் சொல்ல நிறைய தப்பு பண்ணியிருப்போம். அதை திருத்தி தான் நம்மளும் we will bring our better version இல்லையா, அந்த வெர்ஷன் 2.0லேருந்து வெர்ஷன் 100.0.1 வரைக்கும் போகும். ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இட் இஸ் அப்ளிகபிள் இந்த லைஃப் ஆஸ் வெல். ஓகே, கேரியர்னு மட்டும் கிடையாது. அண்ட் உங்க இன்ஸ்டா பார்த்தேன், நித்தம் ஒரு மானம்ல வந்து ஒரு சீன் பேசுறீங்க, அது அவ்வளோ எமோஷனலாக வந்து ஒரு கேப்ஷன் போட்டிருக்கீங்க. இதுதான் நான் ஆசைப்பட்டேன் ஒரு நாள் வந்து தியேட்டரில் பார்க்கணும், எல்லா ஆக்டருக்கும் இதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட் இப்போ இருந்துச்சு. எல்லா ஆக்டருக்கு உண்டான ஒரு ஆசை தான். அது தியேட்டரில் ஆரம்பிக்கிற ஆக்டராக இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல ஆரம்பிக்கிற ஆக்டர், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம், இல்லை ஒரு 2 நிமிஷம் ஃபிலிம், எல்லா ஆக்டருக்குமே அந்த 70 mm ஒரு ப்ரெசன்ஸாக இருந்தால் கூட போதுன்ற ஒரு ஆசை தான். எனக்கு வந்து இப்போ இந்த யூடியூப் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. என்ன மாதிரி ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. யூடியூப்ல ஒரு ஓகே இந்த ஆளா இவன் ஏதோ பண்ணுவான் அப்படின்ற ஒரு ரெகக்னிஷன் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற ஒரு மீடியம் யூடியூபா இருக்கு. ஆனால் இது நான் வந்து எங்களுக்குள்ளேயே பண்ணிட்டு இருந்தனால சினிமா உண்மையிலே நமக்கு தெரியுமா, இல்லை நம்மளே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோமா, நமக்கு வந்து சினிமா வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து அந்த படம் வாய்ப்பு கிடைச்சது நித்தம் ஒரு வானம். அதில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டருமே சொல்லிட்டாரு, ஒரு 5 நாள் தான் ஷூட்டு, ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 5 நாள் தான். ஆனால் ஷூட்டு ரொம்ப பெருசாலாம் ஹோப் கொடுக்க மாட்டேன்னாரு. நான் எதுவுமே சொல்ல, இல்லை ப்ரோ நான் வரேன். அந்த 5 நாள் நான் வந்து என்னால் அங்கே தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கேமராவில் ஒரு பெரிய மூவி பண்ணும்போது ஐ ஃபெல்ட் இட் லைக் அனதர் மூவி மாதிரி தான். இப்போ அதே தான் நம்ம அங்கே போய் பண்ணுறோம், ஆனால் ஒரு பெரிய லெவலில் பண்ணுறோன்றது எனக்கு புரிஞ்சுது. அது நான் ஸ்க்ரீனில் வந்து இப்போ வரைக்குமே நான் நடிச்சது என்னால் நேரில் ஸ்க்ரீனில் பார்க்க முடியல, வாய்ப்பு கிடைக்கல. அதாவது நான் அந்த நித்தம் ஒரு வானம் ரிலீஸ் ஆகும்போது நான் கேஜிஎஃப்ல வந்து என் ஃப்ரெண்ட் இன்னொரு படத்தோட ஷூட்டில் இருந்தேன், கன்னடா படத்தோட ஷூட்டில் இருந்தேன். கேஜிஎஃப் ஷூட்டில் இருந்தீங்களா? கேஜிஎஃபோட லொகேஷன் ஓகே, கன்னடா படம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அங்க இருந்தேன் நான். ஸோ ரிலீஸ் ஆகிறப்போ என்னால் வந்து பார்க்க முடியல. நான் வரத்துக்குள்ள தியேட்டர் விட்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சொல்லவும் இல்லை யார்ட்டையும், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் இல்லை. ஸோ அவங்க எனக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி வீடியோ எடுத்தெல்லாம் அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ஓவர் வெல்மிங்காக இருந்தது. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ். அதை முதல்ல எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி போய் பாருங்க, டைம் வந்தால் போய் பாருங்க. எங்கள் அம்மா அப்பாவும் போக முடியல. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். டயலாக் என்னமோ ஒரு 3 டைலாக் 5 டைலாக் தான் பேசியிருப்பேன். இல்லை ஹர்ட் பண்ண நான் சொல்லுவேன், கேட்குறேன், சொல்றது கரெக்டாக தான் சொன்னீங்க. நான் சொன்னேன் டயலாக் என்னமோ ஒரு 5 டைலாக் பேசியிருப்பேன். ஆனால் அது எனக்கு இன்னும் இப்போ வரைக்குமே அது யாருக்கு கிடைக்கும். டக்குன்னு ஒரு அது அசோக் செல்வன் சார்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அந்த மொமெண்ட் வந்து நான் இப்பயும் மிஸ் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஃபைன், மேபி ஃபியூச்சரில் இன்னும் பெரிய ப்ராஜெக்டில் பார்க்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இப்போ நீங்களும் படம் பண்ணிட்டீங்க, நான் அப்படி ஒரு படத்தை தான் வந்து ப்ரொமோஷன் வந்து எடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ வந்து எனக்கு அந்த மொமெண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் அது ஒரு மாதிரி ஒரு இந்த
சர்க்கஸ்ல எல்லாம் அந்த மேல இருந்து கீழே வரும்போது அந்த கூசம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அது. வித்தியாசமான feel ஆ இருக்கு. இல்ல அது ஒரு மாதிரி வயித்துக்குள்ள butterfly. வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம அந்த மாதிரி ஒரு இது. நானே அதுலயும் நம்ம அங்கிருந்து தியேட்டர்ல இருந்து வெளியில வரும்போது சில பேர் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிற மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டோ. அப்போ நம்ம கூட போட்டோ எடுத்துக்கிறாங்களா, ஓ தேங்க்யூங்க, ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஃபீல் அது. அதுக்கப்புறம் வந்து நாளாக நம்ம அது, ஆனா அந்த டைம்ல நான் ரொம்ப மோசமா தான் ஆக்ட் பண்ணிட்டு ஸ்டில் நான் சொல்றேன், லைக் இன்னமும் இந்த லேர்னிங் பீரியட் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்றப்பவும் நமக்கு அதுக்கான ரெக்கக்னிஷன் மக்கள் கொடுத்து நம்ம கிட்ட வந்து பேசுறப்போ, நம்மள நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறப்போ, நான் இப்போ வரைக்கும் கூட நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணதை பார்க்க கூடாது அப்படின்லாம் இல்லை, நான் பண்ணதை மட்டும் ஓட்டி செல்ஃபிஷா பார்த்துப்பேன் அந்த மாதிரி. ஓகே எப்படி இருக்கு எப்படி, ஏன்னா ஐ வாண்டட் டு நோ லைக் எப்படி நான் பண்ணியிருக்கேன், கேன் ஐ இம்ப்ரோவைஸ் தட், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஏன்னா நான் இப்போ வரைக்குமே ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் மை ஆக்டிங் அட் ஆல். லைக் அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. நான் திரும்ப குரு ஷார்ட்ல இருந்தா கூட, குரு இது கரெக்டா இருக்கா, நான் இது பண்றது கரெக்டா, நோண்டி கேட்டுட்டு இருப்பேன், நச்சரிச்சுட்டே இருப்பேன் அவரை. ஏன்னா எனக்கு வந்து ஐ ஓன்ட் பி சாட்டிஸ்ஃபைட். அது மக்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ஓவராலா பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும், பட் அது என்ன ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எனக்கு தான் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். அந்த ஒரு ஃபீலும் பரவாயில்ல நம்ம ஸ்கிரீன்ல வரும் அப்படின்ற ஒரு ஃபீலும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு புளி கரைச்சா மாதிரி அந்த ஒரு ஃபீல். அதை சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால. நான் ஃபைனலாக கொஸ்டின் கேட்டு ஒரு செக்மெண்ட்டுக்கு போறேன் ஓகேங்களா. ஹார்ட்லி பேட்டரி எப்படி வந்திருக்கு, அது எந்த மாதிரியான கதை? ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்ஸ் லைக் ஒரு ராம்-காம் பிளஸ் ஒரு சைஃபை. அப்புறம் ராம்-காம்னா யூஷுவல் ராம்-காமா இல்லாம கொஞ்சம் எப்படி சொல்ல ஃபன் ஃபில்டா ஒரு சைஃபையோட கலந்த ஒரு ராம்-காம்ன்றது கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஷியான வெர்ஷனா இருக்கும். பிளஸ் இது வந்து ஒரு உமன் சைட்ல இருந்து சொல்றதுனால அவ வந்து பண்றனால கரெக்டா பண்றாலும் சரி தப்பு பண்ணாலும் சரி ரெண்டு விதத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதுல. ஸோ அந்த எமோஷன்ஸ் அந்த பேஷன் எல்லாமே அந்த உமன் கிட்ட பார்க்க முடியும். அந்த உமனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெரிய ஒரு பில்லரா வந்துட்டு அந்த குரு அதுல பார்க்க முடியும், சித்த பார்க்க முடியும். சோ நீங்க வந்து இதுல டைரக்டர் வந்து சதாசிவம் செந்தில்ராஜன் சொல்லிட்டு டைரக்டர். எங்க டீமே வந்து ஆக்சுவலி இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். பயங்கரமா நீங்க நினைச்சிருப்பீங்க எவ்வளவு பேர் ஒரு க்ரூல இருப்போம்னு நினைப்பீங்க நீங்க ஜென்ரலா ஒரு க்ரூல ஒரு 50-60 இல்ல. நாங்க வந்து எப்படின்னா இது ஒரு மினிமலான க்ரூ தான். நான் இது வந்து ஏன் அப்படி நான் பாக்குறேன்னா, மினிமலான ஒரு க்ரூல ஒரு மேக்சிமலான எஃபெக்ட் வந்துட்டு நான் அந்த ஒரு பிக்சரைசேஷன்ல பார்த்தேன். அதை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தட்டுமே குருன்னு இல்லைங்க, நான் எங்களை காமிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தட்டையும் அவ்வளோ பேஷனேட்டா இருக்காங்க. அவ்வளோ அது அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த பிக்சர் பெர்ஃபெக்டா காமிக்க முடியுது. எத்தனை பேர் இருந்தாங்க? என்ன ஒரு மொத்தமா சேர்த்தே ஒரு 2 பேர்லாம் போய் ஷூட் பண்ணிருக்காங்க. ஆமா. 2 பேர், அதாவது டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் வந்திருக்காங்க. நிறைய பசங்க எதிர்பார்ப்பு இல்லாம ஹெல்ப் பண்ணாங்க டீம்ல. நாக் அவுட் டீம்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ராஜா ப்ரொடியூஸ் பண்ணி இது ஆரம்பிச்சது. சதாசிவம் அவங்க சொல்ற மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜனும் நிசாம் எடிட்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்தா சதாசிவம் எழுதுனதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஹவ் இட் யூடியூப் வீடியோஸ்லாம் எப்படி எடுப்பாங்க. அப்படித்தான் ஆரம்பிச்சது. ஹார்ட்லி பேட்டரி வந்து ரொம்ப OTT-க்குலாம் பிளான் இல்லை. ஆனால் அது போக போக அழகாக வரும்போது இதை நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடாதுன்னு தான் அது அடுத்த கட்டத்துக்கு போனது. அதுக்கு ZEE5 இருக்கட்டும் இன்னொரு ப்ரொடக்ஷனும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அந்த எங்க crew ரொம்ப அழகா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா crew passionate-ஆ ஒர்க் பண்ணதுனால தான் உண்மையான வேலை இருக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து இவங்களோட 100%-ஆ இருக்கட்டும் என்னோட 100%-ஆ இருக்கட்டும் யாருமே நாங்களாவது எங்க மூஞ்சி தெரியுது ஒர்க் பண்ணியிருக்கோம். மூஞ்சி தெரியவே தெரியாதுன்னு தெரிஞ்சும் கஷ்டப்பட்டு லைட்லாம் கையிலேயே நாங்கள் பேசுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் டயலாக்லாம் இருக்கும். கையிலேயே பிடிச்சிட்டு நிற்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ எது எதிர்பார்ப்புமே இல்லாமல் பிடிச்சிட்டு நிற்கிறது வந்து அது வந்து ஹானஸ்டி தான் வரும். எல்லாரோட ஹானஸ்ட் ஒர்க்கும் இருக்கு, நாட் ஓன்லி ஃப்ரம் மீ. நான் இதுல வேலை பார்த்தா எனக்கு அதுல பேர் வரும் அப்படின்னு நினைச்சு பண்றதை தாண்டி இது ஒரு க்ரூ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து நிறைய பேர் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப புதுசா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இல்ல அவங்க அவ்வளவு பண்ணும்போது நம்ம இன்னொரு டேக் எடுத்துடக்கூடாது, அதுக்குள்ள நம்ம பெர்ஃபெக்டா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜிங் பண்ணி
ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாகவும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் அதுல சீன்லயே நடக்கும். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடிட்டிங்காகவும் சரி, எல்லாருமே எடிட்டர் வந்து மாச கணக்குல உட்காந்து எடிட் பண்ணி ஒவ்வொரு பர்ஃபெக்ஷனுமே ஒரு வருஷன் இன்னொரு வருஷன் சொல்லி அந்த அது அவன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவன் சிங்கிளா தான் ஒர்க் பண்ணான். அவன் எந்த அசிஸ்டன்ட் வச்சுல இதுல அனிமேஷன் போர்ஷன்ஸ்லாம் வரும். அதுக்கு இப்போ லைட்டா ட்ரிம் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு ஸ்டோரி சொல்லும். அது ஒரு ஆளா பண்ணது வந்து உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இப்போ நான் தான் ரிப்போர்ட்டர், நீங்க வந்து கெஸ்டா வந்து உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க, ஹார்ட் பீட்ல உங்களுக்கு டேரக்டர் சண்டை அதனால வந்து நீங்க விளங்குனீங்களாமே? அப்படியெல்லாம் இல்லைங்க, யார் சொன்னது? அப்படின்னு நிறைய தகவல் இருந்துச்சு, உண்மையா? சீச்சி அப்படிலாம் இல்லை சார். ஆமா, கொஞ்சம் செல்ல சண்டைகள் தான். ரொம்ப நல்லா நடிக்கிற, அதனால இந்த இது வேணாம் போடா, நம்ம வேற சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சீரிஸ் கையில கொடுத்தாரு. அப்போ நீங்க 2 சார்கேஸ்க்கு உங்களுக்கு சண்டை வந்தனாலதான் அந்த சீரிஸ் நீங்களும் விளங்குனீங்கன்னு தகவல் வந்துச்சு. 2 பேருமே சண்டை போட்டு பயங்கர சண்டை போடுவோம். நீ பேர் நல்லா நடிக்கிறா, நான் நடிக்கிறேன், பயங்கரமா சண்டை போடுவோம் எப்பயுமே. ஆனா எண்டுல வந்து டிரா த மேட்ச் ஆயிரும், இல்லைன்னா புரிஞ்சுக்கும், ஓகே இந்த ஆள் தான் நல்லா நடிச்சிருக்காருன்னு ஒத்துப்போம். பட் சண்டை இருக்குதா சார்? சதாசிவம் வந்து கால் பண்ணாரு, அவரே சொன்னாரு ஓவரா ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க. அவருதான் வந்து ஆட்டிடியூட் காமிக்கிற பொண்ணா நடிக்க சொன்னாரு. இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஆமா, மெத்தட் ஆக்டிங். அங்க போயிட்டு நம்ம வந்து அதே ஆட்டிடியூடே மெயின்டைன் பண்ணிட்டா திரும்ப போய் நடிக்கணும். இப்படிதான் பேசுவீங்க? இல்ல அதனால நீங்க கேரவன் இருந்தா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வருவேன்னு இருக்கீங்களா? ஸ்பெல்லிங் கூட தெரியாது. என்ன அந்த ஆக்டர் மட்டும் கேரம் கொடுக்குறீங்க, இந்த ஆக்டர் வந்து எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போட்டீங்களா? இப்பதான் சொன்னாங்க 4 பேர் கூட அடுத்த சீரீஸ்ல சொல்றேன். கேரவன் இருந்தாதான் நடிக்க வருவேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது மட்டும் இன்னொன்னு சொன்னேன், இந்த பாட்டு நீ இருந்தாதான் நான் வந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவேன், சீரியஸ்ல நடிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டீங்களாமே? ஏன்னா சீரியஸ் எனக்கு வேண்டாம், பாட்டு ஹீரோனா போடுவேன், அப்படின்னா வந்து நான் வந்து கையெழுத்து போடுவேன். நல்ல ஆக்டர்ஸ் தானேங்க, நல்லா நடிக்கிறாங்கல்ல. நல்லா நடிக்கிறாங்க, அப்ப போடலாம், தப்பு இல்ல. பட் இவங்க இருந்தாதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வருவேன் அப்படிங்களாமே அப்படின்னு நான் சொல்றதா மேபி தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். நல்ல நடிகை கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன். வேற தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பாட்டு நீங்க குடிச்சது கல்யாணம் கல்யாணமா? நீ பிரஸ் மீட் போறீங்களா போல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றீங்களா? இல்ல நான் அப்படி அவங்க கேட்டாலுமே அப்படிதான் ஷாக். என்னது அப்படிதான் கல்யாணம் மாப்பிள்ள வந்து அவர்தான். நம்ம யாருங்க? டாக்டரா? ஆக்டரா? இல்லங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்படிலாம் எதுவுமே டேட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? டேட்டுமே இல்லைங்க, நான் ரொம்ப சிங்கிள். ஆமா, டேட்ல ரொம்ப சிங்கிள். தேங்க்யூ வெரி மச். நேரத்துக்கு நமக்கு நன்றி. அந்த ஹார்ட் பேட்டரி நீங்களும் ரொம்ப அழகா பண்றீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட். என்ன பாத்தீங்க சொல்லுங்க? இப்பதானே பாத்தீங்க ட்ரெஸ் நம்ம எல்லா செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணி நீங்களா? எனக்கு அப்போ என்ன ஒரு கொரோனா வந்து அப்படி பயங்கரமா பேசுனீங்க, இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க, ஏன்னு தெரியல எனக்கு. மேபி இந்த ப்ராசஸ்ல இது ஒண்ணா இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Prista Premium Women's Wear. Let your body love it.